ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஃப்ளிக்ரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீமேன் அண்ட் த மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அவரை பற்றி ஆன ஒரு ஒரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஹீமேன் எந்த காமிக்ஸில் எந்த காமிக் கம்பெனி கூட டைப் ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீமேனை வந்து ஒரு பொம்மையாக தான் சேல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த பொம்மை வந்து ஒரு ஹீமேன் வந்து ஒரு பார்பேரியன். ஸோ அவருக்கு வந்து சக்தி கிடச்சா அவர் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாருன்ற மாதிரி காட்டி அந்த பொம்மையை வந்து சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் வந்து ஹீமேனோட காமிக்ஸை வந்து வெளியிட ஆரம்பித்தாங்க. அதை வந்து டிசி வந்து ஓன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரைட்ஸ் மூலிமா ஓன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த காமிக்ஸ் எடுத்துக்கிறோம், பட் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மூலயமா. ஸோ அப்படின்ற மாதிரி ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஹீமேனுக்கும் சூப்பர்மேனுக்கும் வந்து ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரிலாம் ஒரு காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காமிக்ஸ் வந்து ஹீமேன் வந்து டேக் ஓவர் பண்ணது. அதுக்கப்புறம் ஹீமேனோட வந்து ஃபுல் ரைட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து மேண்டல் அப்படிங்கிற ஒரு குரூப் கம்பெனி கிட்ட தான் இருக்குது. ஸோ இவரோட ஆரிஜின்குள்ளே போனோம்னா, ஹீமேன் வந்து இட்டர்னியா அப்படின்ற ஒரு பிளானட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் எர்த்தில் வாழலை. இட்டர்னியா அப்படின்ற ஒரு பிளானட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த இட்டர்னியாங்கிற அந்த பிளானட் வந்து பிக் பேங் தியரி, பிக் பேங் நடக்கும்போது இந்த பூமியும் உருவாகும்போது அதுவும் உருவாயிருக்கு. இந்த இட்டர்னியா பிளானட் வந்து சென்டர் ஆஃப் த எர்த், அந்த பிக் பேங் எங்கே நடந்ததோ அதோட சென்டரில் வந்து இந்த இட்டர்னியா பிளானட் வந்து இருக்குது. இந்த பிக் பேங் உருவாகிறதுக்கான தேவைப்பட்ட சக்தி ஒன்று இந்த இட்டர்னியா பிளானட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை அடையணுன்றதுக்காக ஸ்கெலிட்டார் வந்து இட்டர்னியா பிளானட்குள்ளே போகும்போது 2 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பார். பட் ஹீமேன் வந்து தடுத்திருப்பார். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் அவுட்லைனாக இருக்கும் இந்த ஹீமேன் அண்ட் மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸோட கதை. இந்த இட்டர்னியாவில் வந்து சீட் ஆஃப் த பிளானட் அப்படின்ற ஒரு சக்தியினால தான் இந்த இட்டர்னியா பிளானட்டே வந்து உருவாக்கியிருக்கு. அதில் நிறையா சக்திகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த இட்டர்னியாவோட கேபிட்டல் வந்து இட்டர்னோன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து ஒரு ராஜ குடும்பத்தோட இளவரசனாக வந்து நம்ம ஆடம்ஸ் அப்படின்றவர் வந்து பிறக்கிறாரு. ஸோ அவர் வந்து இளவரசனாக இருக்கும்போது அவர் வந்து இளவரசனாக தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்கு எந்த பவர்ஸும் எந்த மிலிட்ரி அந்த சம்மந்தப்பட்ட சண்டை பயிற்சி, இந்த போர் பயிற்சிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இவர் வந்து எந்த பயிற்சி இல்லாமல் தான் இருப்பார். பட் இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப நல்ல மனசு கொண்டவர். ஸோ அதனால தான் இந்த ஹீமன் சக்தி வந்து அவருக்கு மூலயமா அந்த வாள் எடுக்கிறது மூலயமா அவருக்கு பவர் போய் சேரும். ஸோ இவர் வந்து ஒரு நாள் காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பூனையை பார்ப்பார், காட்டு பூனையை. அதுவும் பயந்துட்டுருக்கும். ஸோ பயமும் சேர்ந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரேஸ்கல் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இந்த எட்டானியாவில் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மர்மமான வித்தியாசமான பொருட்கள் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இது வரைக்கும் அது காட்டியிருக்க மாட்டாங்க. அது என்னவாக இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நிறைய மாயாவிகள் வந்து பாதுகாத்துட்ருப்பாங்க. அதில் ஒரு மாயாவிகளில் ஒருத்தர் தான் வந்து ஸ்கெலிட்டர். அவரே வந்து கடைசியில் இதுக்கு இந்த சக்தியை அடையணும்னு வந்து அந்த குகைக்கு போய் தேட போவார். ஸோ அதை வந்து ஹீமன் தடுத்துட்ருப்பார். இந்த மாயாவிகளில் கடைசியாக இருக்கிற மாயாவியோட பொண்ணு தான் வந்து டீலா. இவங்க வந்து ஒரு மாயாவியோட பொண்ணு. ஸோ இந்த டீலாங்கிறவங்க வந்து ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடம்ங்கிறவர் வந்து இந்த கிரேஸ்கல்குள்ளே வந்துறத பார்த்து அதில் வந்து ஒரு ப்ராஃபஸி மாதிரி இருக்கும். அங்கே ஒரு வாள் இருக்கும். அந்த வாளை யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கிரேஸ்கல்லோட முழு சக்தியும் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராஃபஸி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆடம் வந்து தூக்கிடுறாரு. ஸோ தூக்குனதுனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த கிரேஸ்கல்லோட முழு சக்தியும் அவருக்கு கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஃபஸியை வந்து இந்த டீலாங்கிறவங்க வந்து தராங்க. ஸோ அதிலேருந்து இவர் வந்து இந்த கிரேஸ்கல்லோட ப்ரொடெக்டராக இருக்கார். ஸோ எப்போல்லாம் இந்த கிரேஸ்கல்ல யாராவது வந்து உள்ளே வர பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தடுப்பார். ஸோ இவர் வந்து அந்த வாளை தூக்கிட்டு அந்த சக்தியை உள்வாங்கினாலே போதும். ஸோ இவர் வந்து கிரேஸ்கல்லோட சக்தியே அப்படின்ற மாதிரி சொல்லணுன்ற மாதிரி எதுவும் கிடையாது. பட் இவர் சொல்லுவார். பட் சொல்லலைனாலும் இந்த சக்தி வந்து அவருக்குள்ளேயே வந்து இன்வர்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த காமிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிரேஸ்கல்லோட சக்தியை வந்து இவர் வந்து மற்றவங்களுக்கும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ அவர் வந்து மற்றவங்களுக்கு இப்போ உங்களுக்கும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் நீங்களும் வந்து பஃப்னு ஆகிடுவீங்க. நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக உணருவீங்க. ஸோ இதை வந்து இந்த சக்தி இருக்கிறதுனால அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து கெட்டவங்கள தான் மாற பார்ப்பாங்க. பட் நம்மளுடைய ஹீமான் வந்து ரொம்ப மனசளவில் நல்லவருங்கிறதுனால
இவர் வந்து அந்த கெட்டதுக்கு எதிர்த்து நின்று ஸோ இவர் வந்து அதை வந்து தோற்கடிச்சு ஒரு நல்லவராகவே இருக்கார். அதனால தான் இந்த கிரேஸ்கல் வந்து இவரை வந்து ப்ரொடெக்டராக வந்து சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஸ்கெலிட்டரும் வந்து இதே மாதிரி தான் இந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் கெட்டவராக மாறியிருப்பார். ஸோ அதை வந்து இந்த காமிக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீமான் வந்து அப்பப்போ இந்த கோழையாகவும் இருப்பார், அப்பப்போ ஹீமானாகவும் இருப்பார். ஏன்னா அவருடைய ஃபேமிலியும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக சில டைம் கோழையாகவும் நடிப்பார், சில டைம் ஹீமானாகவும் அந்த கிரேஸ்கல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பார். அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுற அந்த பவர்ஸில் வந்து அந்த கேட்டுக்கும் வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அதனால் வந்து அது நல்ல வீரமான கேட்டாக வந்து மாறும். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இது காமிக்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த டிவி சீரீஸ்லேயும் காட்டியிருப்பாங்க. இவர் ஆடமாக இருக்கும்போதும் ஹியூமனாக இருக்கும்போதும் ஒரே ஐடென்டிட்டி தானே இருக்கும். நீங்கள் எப்படி இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக யாரும் தெரியாத மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமான் வந்து ஒரு கிரேஸ்கல் சக்தியை வந்து உள்வாங்கிட்டு ஹீமனாக மாறும்போது அவர் வந்து ஒரு பவரை வந்து மற்றவங்களுக்கு வந்து இது பண்ணுவார். அதாவது அவங்க பார்க்கும்போது ஹீமேனும் ஆடமும் வேறு வேறு மாதிரி தெரிவாங்க. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து ஹீமேனும் ஆடமும் வேறு வேறு மாதிரி தெரிகிற மாதிரி அந்த டிவி சீரீஸில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ஹீமேனோட ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிசிக் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இவர் ஒரு இதில் வந்து 2 நிலவை வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் மூலிமா தள்ளியே வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பிடுவார். பட் சூப்பர்மேன் அளவுக்கு இல்லைனாலும் பட் இவருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இவர் என்ன தான் இவ்வளோ பிசிக் வச்சுருந்தாலும் இவர் ரொம்ப ஸ்பீடாகவும் இருப்பார். ஸோ அது ஸ்பீடாக சுற்றுறதுனால ஒரு வெற்றிடத்தை வந்து ஒரு ஸ்பீடாக ஓடுறதுனால உருவாக்க முடியும் அந்த இட்டானியாங்கிற அந்த கிரகத்தில். இவருடைய வாயில் ஊதுறது மூலியமாகவே இவர் வந்து ஒரு புயல் காற்றை வந்து உருவாக்க முடியும். இவருடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் இட்டானியாவோட பூமிக்கு அடியில் குழி தோண்டி போயிருக்காரு. ஸோ இவருடைய ரெஃப்ளெக்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த கத்தி வந்து இவர் சொல்கிற பேச்சை தான் கேட்கும். ஏன்னா இவர் வந்து மனசளவில் நல்லவருங்கிறதுனால இவர் சொல்கிற அந்த எதை சொன்னாலும் அந்த கத்தி வந்து செய்யும். அதாவது இவர் நல்லவராக இருக்கிறதுனால அந்த ஈவில்னஸை எதிர்த்து போராடுறதுனால அந்த கத்தி வந்து நல்லவங்களுக்கு தான் கட்டுப்படும். ஸோ இதுதான் வந்து ஸ்கெலிட்டார் வந்து தவறாக பயன்படுத்த ட்ரை பண்ணியிருப்பார். பட் அது வந்து கத்தி வந்து அவருக்கு கிடச்சிருக்காது. அதை வந்து ஹியூமன் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு மேலே செஸ்ட் மேலே ஒரு ஸ்ட்ராப் மாதிரி போட்டிருப்பாரு. அதுவும் வந்து இட்டாலியாவிலே கிடைக்கிற ஒரு மெட்டல் மூலிமா செஞ்ச ஒரு ஸ்ட்ராப்பு தான். அந்த கத்தியில் வந்து நீங்கள் லைட் பீம் எதை அடித்தாலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து உடைக்கவே முடியாது எந்த டெக்னாலஜியும் வச்சும். ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு லீடர். ஆக்சுவலாக கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு நல்ல லீடர், நல்லதை நோக்கி தான் வந்து அவங்களுடைய டீம் மெம்பர்ஸை வந்து கூட்டிகிட்டு போவார். ஸோ என்னதான் இவ்வளோ பவர் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாலும் இவருக்கும் வீக்னஸ் இருக்குது. அதாவது ஹீமன் வந்து ஹீமனாக இருக்கும்போது அவருடைய பவரை வந்து நிறைய யூஸ் பண்ண வச்சு அவர் ஆடமாக மாறிடுவார். அப்போ நீங்கள் ஆடமை வந்து ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து கோழையாக இருப்பார், சரியாக பவர்ஸும் இருக்காது, அவருக்கு வந்து சண்டை பயிற்சி எதுவுமே தெரியாது. ஸோ அவர் கோழையான முடிவை தான் எடுப்பார். அப்போ அவர் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கோழைத்தனத்தால தான் அந்த நல்ல மனசுனால தான் அவர் வந்து ஹீமனாகவும் மாறியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டியிருப்பாங்க. அதனால் நமக்கு வந்து இந்த ஹீமன் கேரக்டரோட ஒரு பாண்டிங் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த புலியும் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த சக்தியை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அதோட கண்ட்ரோல் வந்து போயிட்டு அந்த கண்ட்ரோலை இழந்து இந்த உலகத்தையே வந்து நாசமாக்கிடும். ஸோ அதனால் வந்து அது எப்பயும் போல் சில டைம் கொஞ்ச நேரம் அந்த பவரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நார்மலான கோழையான புலியாக வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து ஹீமான் படமும் ஒன்று வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதோட ட்ரெய்லரும் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரை வந்து பிரேக் டவுன் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ட்ரெய்லரை வந்து பிரேக் டவுன் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ளிக் கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹீமானை பிடிக்குன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.